ஈஸியான பெர்ஃபெக்ட்டான ப்ளவுஸ் மார்க்கிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க எப்பயுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட்டே நாங்க ப்ளவுஸோட லைனிங்க கட் பண்ணிருவோம். லைனிங் வச்சு நீங்க மார்க் பண்ணும்போது மார்க்கிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். ப்ளவுஸோட சென்டர் கரெக்ட்டா சென்டர்ல மடிச்சுட்டு, அதே மாரி லைனிங்கோட சென்டர் 2மே ஒரே ஒரே அளவுல இருக்கணும். கரெக்ட்டா கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இல்லாம அத ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிட்டு, ஒரு பின் போட்டு அத செக்யூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இத மார்க் பண்ண போறோம். இது நம்ம கரெக்ட்டா வைக்கலன்னா, ப்ளவுஸோட நெக் லைன் வந்து கொஞ்சம் பெருசா போயிரும். அப்புறம் நெறைய பேர் சொல்லுவாங்க, ஷோல்டர்லாம் இறங்குதுன்றதுக்கு முக்கியமான காரணமே அதான். இந்த லென்த் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க வச்சுக்கணும். அப்புறம் பின்னாடி கார்பன் ஷீட். நெக் மார்க் பண்றதுக்கு கண்டிப்பா கார்பன் ஷீட் யூஸ் பண்ணணும். ஏன்னா கர்வ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரணும்னா, அதுக்கு கார்பன் ஷீட் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு பென்சில் வச்சு நம்ம மார்க் பண்ணிப்போம். ஒரு சைடு தான். ரொம்ப பொறுமையா, கரெக்ட்டான லைன்ல. ரொம்ப ஈஸியாவே இத நம்ம பண்ணிரலாம். அப்புறம் நம்மளோட நீடில். அத வச்சு அந்த நம்ம மார்க் பண்ண லைனுக்கு மேலேயே ஒரு பிரஸ் குடுத்துக்கிருவோம். அதே மாரி லைனுக்கு மேலேயே ஒரு லைன் நீங்க அந்த நீடில் வச்சே வரைஞ்சுக்கலாம். ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். அப்படியே சிம்பிளா நீடில் வச்சு ஒரு லைன் அது மேலேயே நீங்க வரைஞ்சீங்கன்னா, பின்னாடி அந்த ட்ரேஸ் அப்படியே விழுந்துரும். நமக்கு மார்க் பண்றதுக்கு ரொம்பவும் ஈஸியாவும் இருக்கும். இப்ப பாருங்க, அந்த ட்ரேஸ் உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கு மேல இப்போ பென்சில் வச்சு மார்க் பண்ணிப்போம். ரொம்ப கரெக்ட்டாவே வந்துரும். மார்க் முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, 2ஓட நெக்கோட கர்வ் லைன் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க 2 சைடுமே. இதுக்கு தான் நம்ம ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்றதே. அப்புறம் ஸ்கேல் வச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸ்டிச்சிங்க்கான அந்த ஸ்பேஸ விட்டுட்டு இருக்கோம். ஒரு சென்டிமீட்டர் தான் அந்த கேப் விடணும். அதுக்கு மேல விடணும்னு அவசியம் இல்ல. 1 சென்டிமீட்டரே அதிகம் போதுமானது தான். நெக் லைன் ஃபுல்லா அப்படி ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணி, இதுக்கப்புறம் நம்ம வரைய போற நெக் லைன் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண போற டிசைனுக்கு யூஸ் பண்ண போற நெக் லைன். அதுல தான் நம்ம டிசைன் போடவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல நான் ஃப்ரீ ஹேண்டடா வரைஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா அந்த சர்க்கிள் ஸ்கேல் ஒண்ணு இருக்குல்ல, அத யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். நான் இந்த ப்ளவுஸ்க்கு ஃப்ரீ ஹேண்டடா தான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப பொறுமையா வரைஞ்சீங்கன்னா, ஃப்ரீ ஹேண்டட்லயே ரொம்ப அழகா வந்துரும். அந்த ஸ்கேல் இல்லைனாலும் பரவால்ல. ஏன்னா நம்ம நெறைய டாட் வச்சிருக்கோம். அந்த டாட் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இவ்வளோ கரெக்ட்டா வருமான்னு பயமா இருந்துச்சுன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா நெறைய டாட் வச்சுக்கோங்க. ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா பெர்ஃபெக்ட்டாவே அந்த நெக் லைன்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கீழயும் நம்ம என்ன மார்க் பண்றோம்னா, அந்த ஸ்டிச்சுக்காக தான். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ண போறோம்னு பார்க்கலாம். எந்த பக்கம் போடணுன்றது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டான பக்கம் போடணும். இல்ல தப்பான பக்கம் போட்டோம்னா, ஃப்ரண்ட் நெக்ல அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இதான் கரெக்ட்டான பக்கம். இது கரெக்ட்டான பக்கமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, அத எப்படி செக் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு அத எடுத்து உங்களோட ரைட் சைடு வச்சு பாருங்க. ரைட் சைடு ஷோல்டர் கிட்ட வச்சு பாருங்க. எந்த பக்கம் உங்களுக்கு மேல தெரியுதோ, அந்த பக்கம் ப்ளவுஸ்ல மேல இருக்கிற மாரியே வச்சு மார்க் பண்ணணும். சொல்றது புரியுதுன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு இன்ட் போட்டிருந்தேன்ல, அந்த இன்ட்டே அப்படியே மேல வச்சே நம்ம மார்க் பண்றோம் பாருங்க. இது கிராஸ் வேற. நார்மலா ப்ளவுஸ்ல மார்க் பண்ணீங்கன்னா, இந்த கிராஸ் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வரும்னு தெரியாது. ஆனா லைனிங் வச்சு பண்ணீங்கன்னா, இந்த கிராஸே நம்ம பெர்ஃபெக்ட்டாவே மார்க் பண்ணிரலாம். கொண்டு வந்துரலாம் பெர்ஃபெக்ட்டாவே. அதனாலயே எங்க அப்பா ஃபர்ஸ்ட்டே லைனிங்லாம் கட் பண்ணி குடுத்துருவாரு. பாருங்க கிராஸ் போட்டு அத நம்ம அந்த ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால வர பிரச்சனைலாம் இதுல வராது. அதே மாரி ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங்க்கான கேப் விட்டு நம்ம இந்த நெக் லைன மார்க் பண்ணிப்போம். இதுல போடுறதா இப்படி லைனிங் வச்சு மார்க் பண்றது தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து லைனிங் வச்சே மார்க் பண்ணி பழகிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட அந்த கர்வ் அது எல்லாருக்கும் மார்க் பண்ணும்போது பிரச்சனை வரும். ஒரே பக்கமா அது மார்க் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த 1, 2, 3 நம்பர் போட்டுக்கிறோம். லைனிங் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த மேல இருக்கிற கர்வ் பாருங்க, அது பெர்ஃபெக்ட்டாவே நம்ம கொண்டு வந்துரலாம்.
இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் கேப் விட்டு ஃபஸ்ட்டு மார்க்கே பண்ணிக்கிறோம். அந்த கர்வ் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது நமக்கு. அடுத்து ஸ்லீவோட பாட்டம் லைன் அது 12 சென்டிமீட்டர் இருந்துச்சு. 2 பக்கமே 12 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த சைடில் போடுற லைன் ரொம்ப லைட்டாக போடணும். இந்த லைன் எதுக்குன்னா, இதை தாண்டி நம்ம போடுற டிசைன் வெளியே போயிடக்கூடாதுன்னு தான். அது ரொம்ப லைட்டாக இருக்கணும். பாட்டமில் அந்த ஸ்டிச்சுக்கான லைன் அதுதான் இப்போ நம்ம போட போகிறோம். இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். மேலே இந்த கர்வில் இந்த ஸ்டிச்சிங்க்கு நம்ம விடுற இந்த கேப் வந்து 1.5 சென்டிமீட்டர் இருக்கணும். எப்போயும் 1 சென்டிமீட்டர் சொன்னேன்ல, இதுக்கு மட்டும் 1.5 சென்டிமீட்டர். அப்புறம் சென்டர் லைன் அதுவும் ரொம்ப லைட்டாக நம்மளுக்கு மட்டும் தெரிகிற அளவு மட்டும் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ மொத்தத்தையும் செக்யூர் பண்ணுறதுக்கு உள்ளே திருப்பி நம்ம மடித்து வச்சிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம மார்க் பண்ண லைன் வந்து மோஸ்ட்லி அழிஞ்சு போகாது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே பாய்.